டேய் மச்சான், மேட்ச் இல்லனாலும் எல்லோ ஹெட் பேண்ட் போட்டு சுத்துற சிஎஸ்கே பைத்தியமே, உண்மையை சொல்லு, உனக்கு எம்எஸ் தோனியால தானே சிஎஸ்கே பிடிக்கும்? அது அப்படி கிடையாது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு, என்னோட ஊரு சென்னை, அதை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கிளப். அதனால ஐபிஎல் ஆரம்பிச்சோன்னா நேச்சுரலா சிஎஸ்கே ஓட ஒரு கனெக்ட். இப்போ இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தவரு, சும்மா வைக்கிங்ஸ் மாதிரி லாங் ஹேர் வச்சுக்கிட்டு ஆப்போனன்ட் பவுலர்ஸ் எல்லாம் அடிச்சு பொளந்தவர். அதனால எம்எஸ் தோனியை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். இப்போ எம்எஸ் தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுறாரு, அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் ரொம்ப பிடிச்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எம்எஸ் தோனி ஆடுறதுனால எம்எஸ் தோனியை இன்னும் ரொம்ப பிடிச்சது. புரியுதா உனக்கு? யோ, ஏன்டா இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? ஏய் ஃபூல், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. நல்லா உருட்டுற. எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறேன் இந்த சக்தி சிவம் இந்த சீன் எல்லாம் என்ன ஆகுதுன்னு. ஸ்மால் பாய்ஸ், உங்களுக்கு எல்லாம் என்னடா எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் ஆயிடுவாரு, சிஎஸ்கே ஓட ஃபேண்டம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் சிஎஸ்கே எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு தானே உங்களுக்கு எல்லாம் ஒரு தெனாவிட்டு. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தலைவன் ஆஸ் அ பிளேயர் சிஎஸ்கேல இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் அவரு சிஎஸ்கே விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. He is the boss of CSK, adopted son of Chennai, adopted son of Srini Mama. சோ நான் அப்போ சொன்னதுதான் இப்போவும், எம்எஸ் தோனி சிஎஸ்கே, சிஎஸ்கே எம்எஸ் தோனி. அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டு சும்மா மென்டாரா வந்து சிஎஸ்கே டக் அவுட்ல உட்காரட்டும். சேப்பாக்குல கேமராமேன் ஒரே ஒரு ஃப்ரேம் வைக்கிட்டுண்டா என் தலைவனுக்கு. சேப்பாக்கு அதிருண்டா, எழுதி வச்சுக்கோ.